உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 6ஆம் நாள். இன்று துதியை திதி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் வெற்றி, ரிஷபம் நலம், மிதுனம் பணிவு, கடகம் பயம், சிம்மம் பரிசு, கன்னி ஆசை, துலாம் வாழ்வு, விருச்சிகம் பக்தி, தனுசு செலவு, மகரம் தனம், கும்பம் ஆர்வம், மீனம் தெளிவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலியுக வரதன் முருகனுக்கு சொல்லக்கூடிய ஷடாட்சர மந்திரத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேற்று நான் பணக்காரர் ஆகுவதற்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள், ஜோதிடத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள், ஜோதிடத்தில் சுக்கிரன் கெட்டுப்போனால் நான் கஷ்டத்தில் தான் இருக்கணுமா, என்ன வழி என்று கேட்பீங்க. அதற்காக செய்யக்கூடிய சில பரிகாரத்தை பற்றி நேற்றைய தினம் பேசியிருந்தேன். முதல்ல ஒரு பச்சை துணியை எடுங்கோ. பச்சை கலர் துணி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பச்சை கலருக்கு இருப்பது என்று ஜோதிடம் சொல்லுகின்றது. அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பச்சை கலர் துணியை எடுங்கோ. அதுக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு லக்ஷ்மி அம்சம், உப்பு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. அதனால தான் வீட்டில் உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்லுவோம். உப்பு முடியக்கூடாது, உப்பு இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து பச்சை துணியில் போடுங்க. 5 குத்தி நாணயங்கள், 1 ரூபா காசில் 5, இல்லை 5 ரூபா காசில் 5, அல்லது 10 ரூபா குத்தி இப்போ வந்திருக்கு அதில் 5 குத்தி நாணயங்களை வையுங்க. வச்சு பச்சை துணியில் கல்லுப்பை போட்டு 5 குத்தி நாணயங்களை வச்சு அதை ஒரு மூட்டையாக கட்டி லக்ஷ்மி படத்துக்கு முன்னுக்கு வையுங்க. 1 மாதம் வைக்கணும். வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் தீபம் காட்டி பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட எனக்கு பணம் சேர வேண்டும், பணத்தை ஈர்க்க வேண்டும், நான் பணக்காரனாக வேண்டும் என்று பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட கும்பிட்டா நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சிங்கன்னா சரி வராது. நடக்கும் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோட லக்ஷ்மி படத்தை பார்த்து அந்த மூட்டை பச்சை கலர் துணியில் கல்லுப்பும் 5 குத்தி நாணயங்களையும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி மகாலட்சுமியின் படத்தின் முன்னுக்கு பாதத்தில் வைத்து 1 மாதம் தொடர்ந்து மகாலட்சுமியை நான் பணக்காரனாக வேண்டும், பணம் சேர வேண்டும், பண வசியம் ஏற்பட வேண்டும், எனக்கு தனம் கிடைக்க வேண்டும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்க வேண்டும், அல்லது வங்கியில் பணம் கிடைக்க வேண்டும், எனக்கு சம்பளம் உயர வேண்டும், ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். தொடர்ந்து 1 மாதம் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அதிர்ஷ்டவசமாக கூட
பணம் வந்து சேர்வதை நீங்கள் காணலாம். இது வந்து ஒரு வழி. இதுக்கு நீங்கள் கடின உழைப்பு, நான் முன்னுக்கு சொன்னதை ஞாபகம் வச்சுருங்கோ, கடின உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், அதோட சேர்த்து இதை செய்யுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா காசு வராது. நான் கஷ்டப்படுறேன் ஐயா, நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய முயற்சி எடுக்கிறேன், நிறைய உழைக்கிறேன், அப்படி இருந்தும் பணம் வரவில்லை என்றால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். சரி, இது நேர்த்தியான விஷயம். இன்றைக்கு கலியுக வரதன் முருகன். முருகனை வந்து கலியுக வரதன் என்று சொல்கிறோம். கலியுகத்தில் வேலை செய்யக்கூடிய சில தெய்வங்கள் இருக்குது. ஆஞ்சநேயரை சொல்கிறோம். ஆஞ்சநேயர் வந்து இந்த கலியுகத்தில் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தெய்வம். மற்ற தெய்வங்களை மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் கும்பிடத்தவர். லேசாக ஆஞ்சநேயரை கும்பிட்டாலே ஆஞ்சநேயருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆஞ்சநேயர். பெருமாளையும் கலியுக தெய்வம்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் சிவபெருமானை கும்பிட்டால் யுகங்கள் வேறு வேறு, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று வேறு வேறு யுகங்கள். ஒரு யுகத்தில் சிவபெருமான் வேலை செய்யக்கூடிய யுகங்கள் இருந்தது. இப்போ கலியுகத்தில் வேலை செய்யக்கூடிய தெய்வம் முருகன், பெருமாள். இந்த ரெண்டு தெய்வங்களையும் கலியுக தெய்வம்னு சொல்கிறது. இன்றைக்கு பாருங்க, பெருமாள் கோயில் தான் பிரபல்யமாக இருக்குது. திருப்பதிக்கு போனீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி தேவஸ்தானம் எல்லாரும் கூட்டம் குவியுது திருப்பதியில். ஏனென்றால் கலியுகத்தில் வேலை செய்யக்கூடிய கிரகம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள். அதே மாதிரி முருகனையும் கலியுக தெய்வம் என்று சொல்கிறது. முருகன் கேட்ட வரங்களை கேட்டவுடன் கேட்காத வரங்களையும் சேர்த்து செய்யக்கூடிய தெய்வம் முருகன். எளிமையான வழிபாடு முருகன் வேலை செய்வார். மற்ற தெய்வங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாக வழிபட்டால் கூட முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்கும். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், தரித்திரமான வாழ்க்கை, எனக்கு ஜாதகத்தில் எந்த யோகமும் இல்லை ஐயா, நான் கஷ்டப்படுறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ஐயா, எது செஞ்சாலும் எனக்கு நடக்குதில்லை, என்ன முயற்சி செஞ்சாலும் தோல்வியிலேயே முடியுது, என்னால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியலை, என்னுடைய மனைவி கூட என்னை மதிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிக்க இல்லைன்னு வாழ்க்கையில் துன்பப்படக்கூடியவர்கள் எல்லாம் பயத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். சில பேர் கந்த சஷ்டி கவசம்னா கந்த சஷ்டிக்கு தானே படிக்கிறது, அப்படி அல்ல. தினசரி படிக்கலாம். உங்களுடைய தேவைக்காக எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம். முருகனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை கந்த சஷ்டி கவசம். பாடல்கள் முருகனுக்கு பிடிக்கும். முருகனுக்கு மேலே உள்ள எந்த பக்தி பாடலை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். பாடல்கள் முருகனுக்கு பிடிக்கும். முருகன் தமிழ் கடவுள், கலியுக தெய்வம். இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த கலியுகத்திலே உடனடியாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகன். முருகனுக்கு என்று 6 எழுத்து மந்திரம் ஒன்று உண்டு. அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லிப்பதுப்படும். ஓம் சரவண பவ. இது வந்து ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னவர்களை முருகன் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. ஓம் சரவண பவ 6 எழுத்து மந்திரம். ர வ ந ப வ 6 எழுத்து சட்டாட்சரம் என்று சொல்கிறது. 6 எழுத்து மந்திரம். முருகனுக்குண்டான அற்புதமான ஒரு மந்திரம். முன்னுக்கு பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓமை சேர்த்துக்கொள்ளுங்க. ஓம் ச ர வ ந ப வ. இந்த 6 எழுத்து மந்திரத்தை தினசரி 108 முறை சொல்லி வரக்கூடியவர்களுக்கு முருகனுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐதீகம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. கண்டிப்பாக முருகனை கும்பிட்றதுக்கு கிழமைகளுக்குள்ளே எது நல்லதுன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உண்டான நாள். 7 நாள் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இருந்தாலும்
முருகனுக்குண்டு உள்ளது செவ்வாய்க்கிழமை. வீட்டில் ஒரு முருகன் படத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. வீட்டில் சின்னனா வேல் உங்களோட கையால் ஒரு சான் அளவுக்கு குறைவாக வேல் ஒன்று வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள். முருகனுடைய ஆயுதம் வேல். வேல் எங்களை காப்பாற்றும். வேல் மாறல் என்ற ஒரு பதிகம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் இப்போ தான் ஃபோனில் வந்துட்டது, டிவியில் வந்துட்டது. அந்த வேல் மாறல் என்கிற பதிகத்தை கேட்டு வாங்கோ. இந்த சோம் சரவண பவ என்கின்ற 6 எழுத்து சட்டாட்சர மந்திரத்தை எவன் ஒருவன் அணுதினமும் பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு சொல்லி வருகின்றானோ அவனை முருகன் கைவிடுவது கிடையாது. வாழ்க்கையில் சோகம் நிறைந்தவர்கள், ரொம்ப நம்பியவர்களினால் ஏமாற்றப்பட்டவர்கள், வாழ வழியில்லாமல் இருப்பவர்கள், எல்லா விதயத்திலும் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள், எல்லா வழியும் எனக்கு முடக்கப்பட்டிருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிட ரீதியாக என்னுடைய ஜாதகத்தில் எந்த யோகமும் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள், நான் வசதியாக வாழ வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக இருந்து எனக்கு எந்த பயனும் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் எல்லாம் முருகனை பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு இந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக முருகன் உங்களை கைவிட மாட்டார். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.